15 ஆண்டுகளுக்கு பிறகு ரேசிங் களத்தில் நடிகர் அஜித் குமார் போர்ஷே காரில் கெத்தாக வந்து இறங்கிய டீம். ஐரோப்பிய GT4 கார் பந்தயத்திற்கு தயாராகும் தனது நிறுவன ஸ்போர்ட்ஸ் காரை அஜித் ரசித்து பார்த்த காட்சி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கார் பந்தயங்களில் அதிக ஆர்வம் கொண்டவரான நடிகர் அஜித் குமார் அடுத்த ஆண்டு மீண்டும் கார் பந்தயத்தில் களம் இறங்குகிறார். அஜித் குமார் ரேசிங் என்ற அணியின் உரிமையாளராகவும் அவரே திகழ்கிறார். தனது அணியின் பந்தய வீரர்கள் யார் என்று அண்மையில் அஜித் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவை தனது நிறுவனத்தின் காரிலும் அஜித் பயன்படுத்தி இருக்கிறார். தற்போது இணையத்தில் எங்கு நோக்கினாலும் அஜித் குமார் தன்னுடைய கார் ரேஸ் அணிக்காக வாங்கிய புதிய காரின் முன்பு நின்று எடுத்த புகைப்படம் தான் சமூக வலைதளங்களில் அனைவரது கண்ணிலும் பட்டு வருகிறது. இவர் தனது கார் ரேஸ் அணிக்காக வாங்கிய கார் குறித்து பலர் தற்போது சமூக வலைதளங்களில் விதவிதமாக பேசி வருகிறார்கள். இந்த காரில் அப்படி என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது, இதை எதற்காக ரேஸ் பயன்பாட்டுக்காக அவர் வாங்கினார் என்ற விவரங்களை நீங்கள் இந்த தொகுப்பில் காணலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக இருப்பவர் தான் அஜித் குமார். இவர் சினிமாவில் நடிப்பு மட்டுமல்லாமல் கார் பைக் ரேஸ்களில் பங்கேற்று பிரபலமானவர். இவர் சமீபத்தில் புதிதாக தனக்கென புதிய கார் ரேஸ் அணி ஒன்றை உருவாக்கினார். இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் அனைவரது கண்ணிலும் படும்படி ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. இந்த அணியில் அவர் உள்பட 4 சர்வதேச டிரைவர்கள் உலக அளவில் நடக்க உள்ள கார் பந்தய போட்டிகளில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த வீரர்கள் பற்றிய தொகுப்பையும் காணலாம். இவர் அணியும் பங்கேற்கும் கார் பந்தய போட்டிக்காக இவர் வாங்கிய கார் ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாகி இருக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் உள்ள பாபிலோனியா கட்டூலியா என்ற கார் ரேஸ் டிராக்கில் இவர் அந்த காருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைத்தளங்கள் வெளியாகி இருக்கிறது. இவரது அணி 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை துபாயில் நடக்க உள்ள கார் பந்தய போட்டிகளில் பங்கேற்க இருக்கிறது. அந்த போட்டிக்காக இவர் தயார் செய்து வைத்திருக்கும் காரின் முன்பு நின்றுதான் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த காரில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. கார் ரேஸ் பந்தய போட்டிக்காக தயார் செய்யப்படும் அளவுக்கு இந்த காரில் என்ன இருக்கிறது என பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். அது மட்டுமின்றி இணையதளத்தில் இந்த காரில் அப்படி என்னதான் இருக்கிறது என்ற தேடு பொருளையும் அதிக அளவில் காண முடிகிறது. நடிகர் அஜித் குமாரின் கார் பந்தய அணி தான் பங்கேற்கும் கார் பந்தய போட்டிக்காக போர்ச்சே நிறுவனத்தின் 911 G3 Cup 992 என்ற காரை தயார் செய்திருக்கிறது. வெள்ளை நிறத்திலான இந்த காரில் ஆங்காங்கே காவி மற்றும் சிவப்பு நிறத்திலான டிசைன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காரின் முன்பகுதியில் அஜித் குமார் ரேசிங் என்ற இவரது அணியின் பெயரும் லோகோவும் இடம்பெற்றிருக்கிறது. இவரது அணி காரின் பக்கவாட்டு பகுதியில் தமிழக அரசு விளையாட்டுத்துறையின் லோகோவும் இடம்பெற்றிருக்கிறது. காரின் வடிவமைப்பை பொறுத்தவரை போர்ஷே நிறுவனம் சர்வதேச அளவில் உள்ள ரேசிங் கார்களுக்கான அனைத்து தொழில்நுட்பங்களையும் மற்றும் வடிவமைப்பையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த காரின் இன்ஜினை பொறுத்தவரை 3096cc இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த கார் 510 PS பவரையும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார் மொத்தம் 1260 கிலோ எடை கொண்டதாகவும் உள்ளது. இந்த காரின் அளவுகளை பொறுத்தவரை 4585 மில்லிமீட்டர் நீளமும் 1920 மில்லிமீட்டர் அகலமும் பின்பக்கம் 1902 மில்லிமீட்டர் அகலமும் 2457 மில்லிமீட்டர் வீல் பேஸும் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ரியர் வீல் டிரைவ் காராக இருக்கிறது. இது போக இந்த காரில் எலக்ட்ரானிக் கியர் ஷிஃப்ட், பவர் ஸ்டீரிங், முழு டிஜிட்டல் காக்பிட் உட்பட பல அம்சங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதனால் ரேஸ் சமயத்தில் எந்த விதத்திலும் இந்த கார் தனது பெர்ஃபார்மன்ஸ் குறையாத அளவுக்கு இயக்கும் வகையில் அனைத்து விதமான அம்சங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் இவர் மட்டுமல்லாமல் போட்டியில் பங்கேற்கும் மற்ற பல அணிகளும் இந்த ரக காரை தான் இந்த போட்டிக்காக பயன்படுத்துகிறார்கள். இந்த காரின் வடிவமைப்பை பொறுத்தவரை பின்பக்கம் பெரிய விங் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்பக்கம் டபுள் விச் போன் ஆக்சஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த காரில் யாருடைய நிலைமை சிறப்பாக இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார் மணிக்கு 319 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் விலையை பொறுத்தவரை 2.75 கோடி ரூபாய் என்ற நிலையில் விற்பனையாகி வருகிறது. நடிகர் அஜித் குமார் வெறும் நடிகராக மட்டுமல்லாமல் கார் பைக் மீதான ஆர்வத்திலும் இருப்பதால் இவர் தனக்கென ஒரு புதிய ரேசிங் அணி உருவாக்கி இருக்கிறார். இந்த அணி சர்வதேச அளவில் பங்கு பெறுவது தமிழகத்திற்கே ஒரு பெருமையான விஷயமாக இருக்கிறது. நடிகர் அஜித் குமாரின் இந்த புதிய முயற்சிக்கு நிச்சயமாக நாமும் பாராட்டுக்களை தெரிவித்தே ஆக வேண்டும். பின் சேனல் சார்பாக நடிகர் அஜித் குமார் மற்றும் டீமுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.